3 காரியத்தை ரொம்ப அங்க முக்கியப்படுத்தி சொல்றார். என்ன சொல்றாரு? அசதியாயிராமல். ஆமென். நிறைய நேரம் விசுவாசியே நம்ம அசதியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அசதியும் சரி, அசட்டையும் சரி. ஆமென். ரோம திருச்சபைக்கு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை, ஒரு உண்மை கிறிஸ்தவன் அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய தன்மை எப்படி இருக்கும், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை அங்க லிஸ்ட் போட்டு நிறைய காரியங்களை சொல்றார். இப்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா டைம் இல்லை. ஆமென். ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அசதியாயிராமல். ஆமென். அசதி ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருக்கு என்னது? அசதி, சோர்வு, ஜெபிக்க முடியல. ஆமென். ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியல. வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லாம இருக்கிறது. ஏன் இந்த நிலை வருது? அசதி வந்துட்டாலே தூங்க தான் சொல்லும். அசதி வந்துட்டாலே சும்மா உட்கார சொல்லும். ஆமென். சும்மா எதையோ ஒண்ணு யோசிக்க சொல்லும். எதையோ ஒண்ணு. ஆனா பாட்டு பாடலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், இது எதுவுமே வராது. அல்லேலூயா. ரொம்ப அழகா இங்க குறிப்பிட்டு சொல்றார். ஏன் அசதியா இருக்க கூடாது? நம்ம போய்கொண்டிருக்கிற காலம் பொல்லாத காலம். ஆமென். இது கடைசி காலம். தேவனுடைய வருகையினுடைய காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணின தேவன், அவர் என்ன பண்றாரு? வந்து கொண்டே இருக்கிறான். ஆமென். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதனால அசதியா என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஜெபிக்க நிறைய பேருக்கு அசதி, தேவனை தேடுகிற காரியத்துல அசதி. ஆமென். அதுல அசட்டையும் சேர்ந்து வருது. ஜெபம் பண்ணணுமா, பைபிள் வாசிக்கணுமா, சர்ச்சுக்கு போகணுமா, ஆராதனை செய்யணுமா, ஆமென், ஊழியம் செய்யணுமா, ட்ராக்ஸ் கொடுக்கணுமா, இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காத. ஆமென். இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருந்தா உன்னை அப்படியே பின்மாற்றத்துல தான் கொண்டு போகும். தேவனை விட்டு உன்னை தூரமாய் விலகதான் செய்யும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் உற்சாகமுடையவர்களாய், ஆமென், பலனுடையவர்களாய் நம்ம இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறான். அசதியாயிராமல் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாயிருங்கள். என்னவா எப்படி இருக்கணும்? ஒரு டிராவல் போறீங்க. ஆமென். தனியா டிராவல் போறீங்க, எப்படி இருப்பீங்க? சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பா யார் தொல்லையும் இல்லப்பா, நான் பாட்டு தூங்குவேன், நான் பாட்டு கேட்பேன், நான் பாட்டு ஏதோ செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ரொம்ப பிள்ளைங்க தொல்லை இல்லை, கணவர் தொல்லை இல்லை, போன் தொல்லை இல்லை, யார் தொல்லையும் இல்ல. எங்க போனாலும் தனியா போகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தனியா இருந்தாலே பிரச்சனை தான். அதனால எப்பவும் ஒரு நபரோடு இருங்க. ஆமென். அந்த நபர் யாருன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அந்த நபர் ஏசப்பாவா இருக்கட்டும். முதல் நபர் யாரா இருக்கட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா இருங்க. ஒரு டிராவல்ல நம்முடைய துணிமணி எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறோம். ட்ரெயின்ல நீங்க சீட்டுக்கு அடைச்சி உட்கார்ந்தா கூட உங்க பேக்கை தூக்கி மேலே போட்டிருப்பீங்க, இல்லை கீழே வச்சிருப்பீங்க. நீங்க என்னதான் தூங்கினாலும் உங்க கண்ணு எங்க தான் இருக்கும்? அல்லேலூயா. ஏன் உங்க பேக் மேலேயே இருக்கு? யாராவது என்ன பண்ணிடுவோம் நம்ம கண்ணு அசர்ற நேரத்துல? ஆமென். சில பேர் அதனாலதான் ரொம்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, தலைக்கும் காலுக்கும் அழகா பேகை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? அழகா படுத்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுற ஒரு ஜாக்கிரதை, ஒரு விழிப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்புள்ளவர்களா இருக்கிறோமா? அதனாலதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனுஷன் நீ எங்க தூங்கி கொண்டிருக்கிறாயோ அங்க நீ எழும்பு. நீ ஜாக்கிரதையாயிரு. ஆமென். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனி. ஆமென். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனி. ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஜாக்கிரதையாவே நம்ம இருக்கிறது இல்லை. ஆமென். எல்லாத்தையும் எப்படி விடுறோம்? அசட்டையா இருக்கிறோம், அசதியா இருக்கிறோம். ஆண்டவர் எழும்பி ஜெபம் பண்ண சொன்னா நம்ம என்ன பண்றது இல்லை. கர்த்தர் எழுப்புறாரு. நிறைய பேருக்கு 3 மணிக்கு மேல தூக்கம் வரல, ஆனா ஜெபிக்கிற எண்ணம் வரவே மாட்டுது. ஆமென்.
ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து யோசிக்கிட்டு போனை நோண்டிட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் நாளில் உங்களை எச்சரிக்கிறான், ஜாக்கிரதையா இரு. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆமென். பேதுரு அதை குறித்து இன்னும் சொல்றார். வாசிங்க 1 பேதுரு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுவதற்கு நீ எப்படி இருக்கணும்? ஒரு வார்த்தை தான், ஒருத்த சத்தம் தான் வருது. ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? கொஞ்சம் விழிப்பாரு. ஆமென். எதிர்பார்ப்போட இரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இந்த உலக அரசியல் காரியங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த உலகத்துடைய ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறான். உன்னுடைய எல்லா கண்ணீர்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறான். நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை அது நிரந்தரம் அல்ல. நீதிமொழி 28 வாசிக்கிறோம்ல, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, ஆமென், ஒரு முடிவு கர்த்தர் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகம் முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பேதுரு சொல்ற, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய எல்லா கண்ணீர்களுக்கு, நம்முடைய எல்லா போராட்டம் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவை நோக்கி தான் நம்ம சமீபமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஜெபிக்க ஜாக்கிரதையாயிருங்கள். நீ ஜாக்கிரதையா ஜெபித்தா நீ உனக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்காம இன்னைக்கு ஜாக்கிரதை இல்லாம, விழிப்பு இல்லாம, உணர்வு இல்லாம, அசதியா, நம்ம அசட்டையா இருப்போமானால், அல்லேலூயா. ஒரு மனுஷன் யுத்தத்துல இருக்கிறான். ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகத்துல நடக்கிற ஒரு சம்பவம். வாசிக்க டைம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்க வேண்டும். ஆமென். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அல்லேலூயா. பாராக் இடைக்கு அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்கிறான். ஆனா எதிர் நாட்டுக்கு யுத்தத்துல இருக்கிற ராஜா, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யுத்தத்துல அடிபட்டு தன் ஜீவன் தப்பித்து கொள்ள ஓடுறான். ரதத்தை விட்டு என்ன பண்றான்? இறங்கி ஓடுறான். அங்க எல்லாரும் அடங்கடிக்கப்படுறாங்க. இன்னைக்கு ராஜா எங்கன்னு தேடினா ஆளை காணோம். அல்லேலூயா. இவன் ஓடி நேரா எங்க போறான்னா ஒரு வீட்டை தேடி போறான். அந்த வீட்டுல சகோதரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க நல்ல சகோதரி. ஆமென். அவங்க, வாங்க ராஜாவே, நீங்க எனக்கு தெரிஞ்சவர் தான், வாங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, உள்ள அழைத்தார்கள். அல்லேலூயா. அவர் ஓடி வந்த களைப்புல, அடிப்பட்ட களைப்புல அவர் கொஞ்சம் குடிக்க தண்ணி என்ன பண்ணாரு கேட்டார். அவங்க தண்ணி கொடுக்கல, என்ன கொடுத்தாங்க? பாலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். பால் குடிச்சா என்ன ஆகும்? தூக்கம் வரும். ஆமென். அதனாலதான் எல்லா பிள்ளைங்க நைட்ல ஒரு நேரம் என்ன பண்ணணும், கொடுக்கணும்னு வாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப வேகமா சொல்றாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த பாலை வாங்கி அவர் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணாராம், உயிர் மேல இருக்கிற பயம் இல்லாம, அங்க என்ன நடக்குதுன்னு கூட அதை குறித்த உணர்வு இல்லாம, ஆமென், நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் என்கிற ஒரு தெளிவு இல்லாம அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டார். பைபிள் சொல்லுது அவர் அசந்து தூங்கினார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு போர்வை எடுத்து வந்து அழகா மூடிட்டாங்க. அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். அசந்து தூங்குறது தான். சில பேர்லாம் அப்படி படுத்தாங்கன்னா அப்படியே ஆணு வாய் என்ன பண்ணுவாங்க, சில பேர் கொரட்டை சவுண்டு, அதுதான் அவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்றது தெரியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ராஜா தன் ஜீவன் தப்ப ஓடி வந்தான். ஆனா அவன் அந்த இடத்துல அசதியாய், ஆமென், தூக்கத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தம் அவனுடைய ஜீவன் அங்கேயே மரித்து போனது. எப்படி? அந்த சகோதரி, அல்லேலூயா, கூடார ஆணி எடுத்து அவனுடைய தலையில வைத்து அடித்து அவனை கொன்று போட்டார்கள். அது என்ன, தரையோட போய் விழுந்தது நிமித்தம் அவன் மரித்து போனான். அல்லேலூயா. நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. நீ ஒரு ஆபத்துல, ஒரு பிரச்சனையில இருக்கிற, ஒரு யுத்தத்துல இருக்கிற, ஆனா நமக்கு என்ன இல்லை, அதுல ஜாக்கிரதை, விழிப்பு.
எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க, என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா அவங்க குறிப்பிடுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். நீ யுத்தத்துல நிற்கிற, உனக்கு விரோதமாய் அக்கினி ஆஸ்திரங்களை பிசாசு எல்லா பக்கத்திலிருந்து அவன் எய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதான் பவுல் மூலமாய் சொல்றாரு, உன்னை சுத்தி 4 பக்கத்திலும் உனக்கு விரோதமா என்ன பண்ணுகிறது? அக்கினி ஆஸ்திரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ அங்கு ஜாக்கிரதையா இல்லைன்னா, கேடகத்தை விசுவாசத்தோடு பிடித்து நிற்கவில்லைன்னு சொன்னா, அது உன்னை மேற்கொள்ளும், அது உன்னை காயப்படுத்தும், அது உன் ஜீவனை கூட உன்னை விட்டு பிரிய செய்து விடும். அல்லேலூயா. நமக்கு விரோதமா சத்துருக்கள், மனிதர்கள், பிசாசு எத்தனை காரியங்களை எழும்பி அக்கினி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை இருக்கணும், விழிப்பு இருக்கணும். நம்மை சுத்தி என்ன நடக்குது? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் இப்படி சொன்னார். சீஷர்கள் கடைசி நேரத்துல இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது முதல் தடவை வந்து பார்த்தார். ஆமென். எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்பதான் தூக்கம் அப்படியே ஆரம்பம் போய்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. 2வது தடவை வந்து ஜெபம் பண்ணி வந்து பார்த்தார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆமென். அல்லேலூயா. என்னது? நல்ல கொரட்டை விட்டு இப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதனையில விழுந்து விடாதபடி என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்றார். ஜெபம் பண்ணுங்கன்றாரு. திரும்பி வந்து பாக்குறாரு, இன்னும் நல்லா டீப் ஸ்லீப்பிங்ல இருக்கிறாங்க. வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்காரர் வந்துட்டார், வாங்க. அல்லேலூயா. போலான்னாக்கா எல்லாம் துடிச்சு பிடிச்சு எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்கவுங்க எல்லாம் ஓடுறாங்க. ஆமென். தெரியல, அசதியா இருந்தாங்க, அசட்டையா எண்ணினாங்க. இயேசு என்ன சொல்றாருன்றது காதுலயே விழல. நிறைய நேரம் பாஸ்டர்கள் பல நேரங்களில் பிரசங்கம் பண்றது நிறைய பேருக்கு உள்ளேயே போல. விசுவாசிய நீ ஜெபித்தா நீ பாதுகாக்கப்படுவாய். விசுவாசிய நீ ஜெபித்தா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் மாறுவாய். நீ வெளிப்பாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நீ ஜெபிக்கலனா எதிரி களையை விதைத்து விடுவான். நீ தூங்கினால் எதிரி என்ன பண்ணுவான்? களையை விதைத்து விடுவான். நீ ஜெபம் மறந்தாள். அல்லேலூயா. நீ ஜெபம் மறந்தா பக்கத்துல சொல்லுங்க, அசதியா இருக்காதீங்க. ஆமென். ஜாக்கிரதையாயிருங்கள். எதுல? ஜெபிக்க. ஆண்டவருடைய வருகையில எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையில எதிர்கொண்டு போக எல்லாரும் தூங்குற மாதிரி நீ தூங்கிட்டீனா, ஆமென், ஆண்டவருடைய வருகையில நீ நானும் போக முடியாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. விசுவாசியே, நீ அந்தகாரத்துல இருள இருக்கிறவங்க அல்ல. கர்த்தர் உன்னை வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறான். நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நீ தெளிந்த புத்தியாய் இருக்க வேண்டும். நீ விழிப்பாய் இருக்க வேண்டும். பிசாசு எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். நீ பிடித்து நிற்க வேண்டிய ஆளு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தீனா, நடுவுல என்ன செய்யறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா, உனக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. நீ யுத்தத்தின் நடுவுல நிற்கிறாய். யுத்தத்தின் நடுவுல நிற்கிற. அக்கினியாஸ்திரம்னா நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அக்கினியாஸ்திரங்களை உங்களுக்கு விரோதமாய் அவன் ஏய்கிறான். ஆமென். உன் சரீரத்துக்கு விரோதமா, உன் சுகத்துக்கு விரோதமா, உன் வருமானங்களுக்கு விரோதமா, உன் குடும்பங்களுக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் கணவருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, இப்படி பல விதங்களிலே அவன் என்ன பண்றான்? அக்கினியாஸ்திரங்களை எய்து கொண்டே இருப்பான். உன்னோடு போராடி பார்ப்பான். உன்னை மேற்கொள்ள முடியலன்னா அடுத்து எங்க போவான்? கணவர்கிட்ட போவான். ஆமென்.
அவர் கொஞ்சம் இன்னும் ஆவில பலனா ஜாக்கிரதையா இருந்தாருன்னா அடுத்து யார்கிட்ட வரான்? பிள்ளைங்க கிட்ட வரான். பிள்ளைங்க மூலமாய் கிரியை செய்வான், அவர்களோடு போராடுவான். ஆமென். இப்படிதான் பிசாசு அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டு என்ன பண்றான்? எல்லாரையும் தோற்கடிக்கணும், மேற்கொள்ளணும்னு நினைக்கிறான். நீ அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருந்தா, நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால், அந்த அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் எனும் கேடகத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கேடகத்தை பிடித்து முன்னேறு. அந்த கேடகத்தை பிடித்து என்ன பண்ண? உன்னை பாதுகாத்துக்கொள். கேடகம் 2 காரியங்களை செய்யும். உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். 2வது முன்னேறி செல்லணும். ஆமென். சொல்லுங்க, என்ன பண்ண? உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். நீ ஜெபித்தான், ஆமென், நீ பாதுகாக்கப்படுவாய். ஆமென். நீ ஜெபித்தான் முன்னேறி செல்லுவாய். ஆமென். ஜெபிக்க ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிப்பாய் ஜாக்கிரதையா இருங்க. நம்மை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு தெரியல. ஆத்துமாவில இன்னைக்கு தூக்கமாவே இருக்கிறாங்க. நம்ம முக்கியமா இதை வாசிக்க வேண்டியது எது? இதை மறந்துட்டேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் திரும்ப வாசிங்க. 5ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், இருளுக்கும் அல்லவே. இதுதான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். மற்றவர்கள் தூங்குகிறது போல. மாம்சத்துல இன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு உழைச்சோம், சாப்பிட்டோம், எல்லாத்தையும் செலவு செஞ்சோம். உழைச்சோம், சாப்பிட்டோம், செலவு செஞ்சோம். இதுதான் உலகத்தாருடைய வாழ்க்கை. ஆமென். இதுக்கு நடுவில் கடனும் வாங்கணும், திருப்பி உழைக்கணும், திருப்பி சாப்பிட்டோம், திருப்பி வாங்கணும். ஆமென். எல்லாரும் தூங்குறது போல நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது, தூங்க கூடாது. உன் ஆத்துமாவில் நீ வெளிப்பாய் இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரீர பிரகாரமா உன்னை தூங்கக்கூடாதுன்னு சொல்லல. உனக்கு தேவையானது ரெஸ்ட் இருக்கு. அந்த ரெஸ்ட் கண்டிப்பா வேணும். தூங்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, அதுவும் உன் சரீரத்துல பலவீனத்தை உண்டாக்கி விடும். ஆமென். ஆண்டவர் சொல்றது, உன் ஆத்துமாவில உன் ஆவியில நீ வெளிப்பாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வருகிற விதமா. திருடன் எப்ப வருவான்னு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருடன் வர்றது யாருக்கும் தெரியாது. ஏசப்பா ஏன் திருடனை பத்தி சொன்னார் தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். சில எடுத்துக்காட்டு தான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். எப்ப வருவான்னு யாருக்கும், ஆனா அதனுடைய அடையாளம் எப்பதான் வருவான்? திருடன் எப்பதான் வருவான்? டீப் ஸ்லீப்பிங், நமக்கு விழிப்பில்லாத ஒரு நேரம். ஆமென். அசதியாய் தூங்கி கொண்டு இருக்கிற நேரம். எல்லாரும் நல்லா தூங்கக்கூடிய ஒரு நேரம். என்ன நேரம்? நடுஜாமம். ஆமென். சொல்லுங்க. அப்போ ஆண்டவரும் அப்படிதான் என்ன பண்ணுவாரு? வருவார். ஆமென். இதுதான் சில அடையாளங்களை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் எப்ப வேண்டுமானாலும், நமக்கு அது நடுஜாமம், அதே வெளிநாட்டுக்கு அது பகலா இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஆனா ஒரே நேரத்துல எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆயத்தமாய் வெளிப்பாய் ஜாக்கிரதையாய் இருந்தவர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வெளிப்பா இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க எங்க பாஸ்டர் நைட் பிரேயருக்கு வாங்க, பிரதர் வாங்க, சகோதரி வாங்கன்னா நைட் பிரேயருக்கு என்ன பண்ண முடியல. நம்ம ஒன்றும் இரவு முழுவதும் வச்சு ஆமென் காலையில வரைக்கும் முடிக்கல. நம்ம கூடி வர 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவே என்ன பண்ண முடியல. நிறைய பேரால வர முடியல. ஒரு தாகம் வரணும். ஜெபிக்க நாம் இணைந்து கொள்ளணும். ஆமென். நாம் ஒருமனப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடங்களில ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறோம். அப்படி இருந்ததுனால தான் உலக பிரகாரமாவும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். பணங்களை இழந்திருக்கிறோம். 2 ஆமென் தான் வருது. யாருமே ஏமாறாத மாதிரி, யாருமே இழப்பு சந்திக்காத மாதிரி. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நம்ம கவனமா இல்ல. நம்ம பணத்தை நம்மளே விட்டோம். ஆமென். கவனமா இல்ல. நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே இழந்துட்டோம். நம்ம கவனமா இல்ல. அதனாலதான் நம்ம நிறைய இடங்களில எம்டியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. நீ இழந்தது ஆண்டவரால் திரும்ப கொடுக்க முடியும். தேவனை தேடுகிறதுல ஜாக்கிரதையா இருங்க. இது தேவனை தேடுகிற ஒரு காலம். ஆமென். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஜாக்கிரதையா தேடுங்க, வாஞ்சியாய் தேடுங்க, விழிப்பாய் தேடுங்க. உங்க வீட்டிலையும் தேடுங்க, சபையிலும் தேடுங்க. சபையில மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை தேடிட்டு வீட்டுல ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்மதமே இல்லாத மாதிரி என்ன பண்ணாதீங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்லையும் தேடணும் அப்படின்னா ஆண்டவருடைய பாடல் உங்க வீட்டுல இருக்கணும், ஆண்டவருடைய துதி இருக்கணும், ஆண்டவருடைய வசனம் இருக்கணும், வீட்டு ஜெபம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும். காலையில போடுற சினிமா பாட்டு நைட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. காலைல போடுற நாடகம் நைட்டெல்லாம். அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பக்கத்துல சொல்லுங்க, அப்படி இருந்தா எந்த சம்பந்தமும். அல்லேலூயா. சில பேர் நான் டிவிலாம் போடல பாஸ்டர்னுவாங்க. வெரி குட், உங்க கையிலேயே வச்சிருக்கிறியா எல்லாமே? ஆமென். அதுல போட்டு கேட்குறல்ல, அதுல போட்டு கேட்குறல்ல. பிசாசானவன், நல்ல கவனிங்க, நம்மளை தந்திரமா எதுல தரமா வஞ்சிக்கிறான்? நீ விழிப்பில்லாம இருக்கணும். ஆமென். நீ எப்படி இருக்கணும்? சரி, இன்னும் நான் உங்களுக்கு இது விளக்கும்படி நான் விரும்புகிறேன். சில பேரை சில பேருடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல பிசாசு மயக்கத்திலேயே வச்சிருக்கிறான். பார்த்துருக்கீங்களா? என்னது? விழிப்பாவே இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு மயக்கம். அந்த மயக்கத்திலேயே இருந்தாங்கன்னா அவங்க எந்த காரியத்தை குறித்தும் சிந்திக்கவோ செயல்படவோ முன்னேறவோ வாழ்க்கையில மேல வர்றதுக்கு அவங்களால முடியவே. வேகமா டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆமென். போதை பழக்க வழக்கங்களை மயக்கத்துல பிசாசு வைத்திருக்கிறான் ஒரு கூட்டத்தை. ஆமென். இன்னொரு கூட்டம் சினிமா நடிகர்கள், சினிமா மேல மோகம், அதுல ஒரு மயக்கத்திலேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அரசியல், அல்லேலூயா, இது ஒரு மயக்கம். அவங்களுக்கு வேற எதை பத்தியும் தெரியாது. என்னது? அவங்க பேசுறதெல்லாம் தலைவர். சொல்லுங்க, எங்க தலைவர் வாழ்க, பின்னாடி கோஷம் போட தெரியும். அரசியல் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சினிமா மோகத்துல இருக்கிறவங்க, சினிமா நடிகர் மேல மோகத்துல இருக்க, அவங்கள பத்தியே தான் பெருசா என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. போன் மயக்கம், போன்லயே தான் இருப்பாங்க. கேம் ஆடுறவங்கல்ல அந்த மயக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க மைண்ட் எல்லாம் அதுலயே தான் இருக்கும். எப்போ வீட்டுக்கு வந்தாலும், எங்கேருந்து வேலைக்கு வந்தாலும், இல்லை ஃப்ரீயா டைம் இருந்தாலும் என்ன பண்ணும்? ஆமென். விசுவாசிய நீங்களும் நானும் எந்த மயக்கத்தில் இருக்கிறோம்? ஏன் விழிப்படைய முடியல? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை ஏன் நீங்களும் நானும் பார்க்க முடியாமல் இருக்கிறோம்? நாம் இருளுக்குள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். ஆனா பிசாசு உன்னை ஏதோ ஒரு பக்கத்துல இருள்ல உன்னை வைத்திருக்கிறானே. ஏன் இருள்ல இருந்து நீ வெளிச்சத்துல வரக்கூடாது? ஏன் வெளிச்சத்தின் பிள்ளையா கர்த்தர் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிற நோக்கத்தை அல்லது தேவனுடைய திட்டத்தை ஏன் பார்க்க முடியல? அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்முடைய தோற்றம், நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து முன்னேற வேண்டுமே தவிர. ஆமென். ஜெப வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? வேத தியானத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறதுல, ஊழியம் செய்கிறதுல எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம்? அதிலெல்லாம் வளர்ச்சி வரல. ஆனா உலகத்தின் காரியத்தில் நமக்கு என்ன வருது? ஆமென். நான் திரும்ப சொல்லுகிறேன், நீ உலகத்துல எவ்வளவு காரியங்களை ஓடி எவ்வளவு நீ வளர்ந்திருந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை பரலோகத்துல நித்தியத்துல கொண்டு போக முடியாது. நீங்க யாரை குறித்து, யாரை மேன்மையாய் நினைத்து அல்லது பெருமை பாராட்டி இருந்தாலும் அவர்கள் ஒருவரும் உங்களை பரலோகம் கொண்டு போக. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா, ஆமென், நீ விழிப்பா இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கத்துல நீ கீழே விழப்போகிறாய் என்பதுதான் நிச்சயம். நீ விழுவுறதுக்கு முன்னாடி, ஆமென், நீ ஜாக்கிரதையாயிரு. நீ ரோட்ல நடக்கிறன்னா ஜாக்கிரதையா நடக்கணும். ரெண்டு பக்கமும் கிராஸ் பண்ணும் போது வண்டி வருதா என்ன பண்ணும்?
நீ பாட்டு பார்க்க மாட்ட, போனை நோண்டிக்கிட்டே போவோம், போன் பேசிக்கிட்டே போவேன்னா எவனா ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு தான் போவான். உண்மையா இல்லையா? விசுவாசியே ரொம்ப கவனமா இருங்க. ஆமென். கவனமா ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கட்டும். நீங்க நினைக்கிறீங்க என்னை யாரும் பார்க்கலன்னு, நீங்க நினைக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க என்னை யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களை பார்க்கிற 1000 கண்கள் உண்டு. அதை விட மேல இருக்கிற என் ஆண்டவரும் உங்க என்ன பண்றார்? உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென். நிறைய பேருக்கு தெரியல, இதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சில பேர் ரோட்ல சுத்தி பத்தி பார்ப்பாங்க யாரும் இல்லைன்னு. ஆமென். சரி, ஃபோன் பேசு, என்னவோ பண்றேன். ஆனா அவங்களுக்கு தெரியல சுத்தி 4 கேமரா இருக்கு. என்னது? அப்படித்தானே நிறைய திருடங்க மாட்டுறாங்களா இல்லையா? பல நாள் திருடன், இதுதான் கதை. பல நாள் திருடன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க. பிசாசு நீ விழுந்து போவதற்கு, ஆமென், தேவனை விட்டு தூரமாய் விலகி போவதற்கு அவன் பல காரியங்களை தந்திரமா என்ன பண்றான்? செய்து கொண்டே இருக்கிறான். நீ எவ்வளவு விழிப்பாய் இருக்கிறாய்? நீ எவ்வளவு விழித்திருந்து ஜெபிக்கிறாய்? நீ எவ்வளவு வேத வசனத்திற்கு முக்கியம் கொடுத்திருக்கிறாய்? ஆமென். விசுவாசியே, ஜெபிக்க ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவருடைய வருகையில எதிர்கொண்டு போவதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அக்னியாசரங்களை அவித்து போடத்தக்க நாம் இன்னைக்கு விசுவாசத்துல எழும்பி நிற்கணும். இன்னைக்கு அதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறான். ஆமென். இன்னைக்கு சீசருங்க எல்லாரும் தூங்குனதுனால அதுல பாதி பேரு ரோமர் இன்னைக்கு இயேசுவை பிடிக்க போர் சேவல்லாம் வந்தவுடனே பிரதான ஆசாரியர்கள் கூட்டத்தை பார்த்த உடனே பாதி பேர் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. ஆமென். நம்மளையும் பிடிச்சிருவாங்க, நம்மளையும் கொண்டு போயிடுவாங்க. அதுல ஒருத்தர் தூக்க கலக்கத்துல எழும்பி எங்க இயேசுவையா பிடிக்க வரி, எங்க தலைவரையா பிடிக்க வரின்னு சொல்லி எழும்பி என்ன பண்ணாராம்? காதை. மீன்காரங்க முதல்ல எதை தான் வெட்டுவாங்க? அதுதான் அவருக்கு பழக்கம், செதுல வெட்டுவாங்க. ஆமென். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? இடது கை பழக்கம் உடையவர். ஆமென். எப்பவும் கத்திய வச்சுக்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரோட இருந்தாலும் அவர் என்ன வச்சிருக்கிறாரு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே அங்கேயே சொல்லிட்டாரு. அதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்துல மறிப்பான். அதுதான் அவனுக்கு நீதி. ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப அவனுக்கு தூக்க கலக்கத்துல தெளிவில்லாம, ஜாக்கிரதையா இல்லாம, ஆண்டவர் ஜெபி ஜெபின்னு சொன்னாலும் ஜெபிக்காம இப்ப எழுப்பி என்ன பண்ணிட்டான்? ஒரு பிரச்சனையே இல்லை, இங்க இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார்? எழும்பி இயேசுவை பாதுகாக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். இயேசு அதையும் மாற்றிதான் அந்த நேரமே எடுத்து அந்த காரை ஒட்ட வச்சு அற்புதம் செய்தான். அப்ப கூட அவங்களுக்கு என்ன வரல? அல்லேலூயா. பேதுரு ஒருத்தன் தான் பின்தொடர்ந்தான். மற்றவங்களாம் எங்க ஆள் அட்ரஸே காணோம். நிறைய நேரம் நாம அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் ஆண்டவர்னு வரும், எல்லாம் கிடைக்குது, ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு. ஆமென். ஆனா விசுவாச போராட்டம் வரும்போது ஆளே காணாம, அப்புறம் ஆண்டவர் என்ன பெருசா செஞ்சாரு? என்ன சர்ச்சுக்கு போய் என்ன செஞ்சாங்க? என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி பேசுறதுல எந்த பிரயோஜனமும்? உன் ஆத்துமாவை நீயே என்ன பண்ற? கெடுத்து கொள்ளுகிறாய். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், தன் ஆத்துமாவை சொல்லுங்க நஷ்டப்படுத்தி நான் கெடுத்து கொண்டு அதனால லாபம்? உன் ஆத்துமாவை நீ கெடுத்து கொள்ளுவாயானால் அதனால லாபம் என்ன? அல்லேலூயா. லாபம் யாருக்கு? ஆமென். உன் ஆத்துமாவை நீ கெடுத்து கொள்ள அசட்டையா தேவனுடைய காரியத்துல இருக்காதிருங்கள். தேவனை கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் இருளுக்குள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்துல வாங்க. நமக்கு முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பாதையில, அந்த திட்டத்துல நாம் தொடர்ந்து முன்னேறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களோடு கூட கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். நம்ம எப்படி நடக்கணும், அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இன்னும் அடுத்த வாரங்களை தொடர்ந்து நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி முடிக்கிறாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? ஆவியிலே அனலாயிருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஆவியில அனலா இருங்க. நீ ஜெபம் பண்ணாதான் அனலா இருக்க முடியும்.
வேத வசனத்தை வாசித்தாதான் நீ அனலா என்ன பண்ண முடியும். எரேமியா சொல்றாரு, இந்த வேதம் கிடைத்தது நான் உட்கொண்டேன். ஆமென். அது எனக்குள்ள எப்படி மாறினது? அனலா மாறினது. சங்கீதக்காரன் சொல்றாரு, இதை நான் தியானித்தேன், அது எனக்குள்ள எப்படி இருந்தது? அனல் மூட்டினது. வசனத்தை வாசிக்க வாசிக்க அது உனக்குள்ள அனலாய் மாறும். அல்லேலூயா. தெரியல நிறைய பேருக்கு. அக்கினி அபிஷேகம் வேணுமா? போய் போய் எங்கெங்கயோ விழுந்துன்னு இருக்காதீங்க. ஆமென். நீ வசனத்தை வாசிக்க வாசிக்க இதுல இருக்கிற அக்கினி, ஆமென், உனக்குள்ளையும் பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க நீ ஆவியில நிரம்ப நிரம்ப நீ அக்கினியினால் நிரம்புவாய். ஆமென். வேற எதுலயும் அக்கினி இல்லை. சொல்லுங்க, வேற எதுலயும்? உன் கையிலேயே இருக்குது. ஆமென். சொல்லுங்க, யார் கையில இருக்கு? சொல்லுங்க, இதுலதான் அக்கினி இருக்கு. இந்த அக்கினியா இருக்கிற இந்த வார்த்தையை நீ வாசித்தா தியானித்தா நீ ஜெபம் பண்ணினா உனக்குள்ளேயும் அந்த அக்கினி என்ன பண்ணும்? இறங்கி வரும். நீ ஆவியில் அனலா இருப்பாய். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கு பேசும்போது அவர் சொல்றாரு, நெய்மா லவோதிகா சபைன்னு நினைக்கிறேன், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம என்ன பண்ணாத, இருக்காத. முதல்ல இருக்காதன்ற. ஆமென். என்னது அனலும் இல்லாம? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? புரியலையா? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி பாதி. என்னது? ஆண்டவரையும் திருப்திப்படுத்தணும். ஆமென். மனுஷரையும் திருப்திப்படுத்தணும். அடுத்து இப்படியே இருந்தா வாழ்க்கை ஓடுமா? அல்லேலூயா. ஆவியில அனலா இருக்கணும்னா, ஆமென், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும். வேத வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். எத்தனை பேர் ஒரு தடவையாவது முழு வேதத்தை வாசிக்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க? நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். விசுவாசிங்க, ஒரு தடவையாவது முடிக்கணும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை வருஷம் விசுவாசினீங்க? நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. அப்ப நீ எத்தனை தடவை முடிச்சிருக்கணும் பைபிள? சொல்லுங்க. முடிக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் முடிக்கல? 10 வருஷம் விசுவாசிலாம் அப்ப எத்தனை தடவை முடிச்சிருக்கணும்? இந்நேரத்துக்கு நீங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? 10 சர்ச்சை உருவாக்கி இருக்கணும். எத்தனைது? 10 வருஷமா உட்கார்றவங்க எத்தனை சர்ச்சை உருவாக்கணும்? போற இடத்துல 10 துறவு தோண்டி இருக்கணும். நம்ம தான் என்ன பண்ணல? வலிக்கும்ல, கஷ்டப்படணும்ல, வேர்வை சிந்தணும்ல, போய் நிக்கணும்ல, பள்ளம் தோண்டணும்ல. யார் செய்வா? பாஸ்டர் செய்வார். பாஸ்டர் அம்மா செய்வாங்க. ஆமென். நமக்கெல்லாம் அந்த வேலை. பக்கத்துல சொல்லுங்க, துறவு தோண்ட மறக்காதீங்க. ஆமென். அதுதான் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம். ஆவியில அனலா இருங்க. அசதியா இருக்காதீங்க, அசட்டையா இருக்காதீங்க. இஸ்ரவேலர் நிறைய நேரம் தேவனை அசட்டை பண்ணினாங்க. ஆமென். இன்னைக்கு அனலா இல்லாம தேவனை தேடாம நிறைய இடங்கள்ல முரட்டாட்டம் பண்ணினாங்க, கலகம் பண்ணினாங்க, விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆவியில விழிப்பா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள ஜெபிக்க எழும்புறீங்களா? ஜெபிக்க கர்த்தர் உங்களை உணர்த்துறாரா? ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நிதானித்து பாருங்க. கர்த்தருக்குள்ள பலன் அடையுங்க, விழிப்பா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய், நீங்க விழிப்பா இருந்தா ஆண்டவருடைய வருகையில நாம் எதிர்கொண்டு போக முடியும். எல்லாரும் தூங்குற மாதிரி தூங்கிட்டீங்கன்னா, உங்க ஆத்மாவில் விழிப்பில்லாம இருப்பீங்கன்னா, நிச்சயமாய் ஆண்டவர் வந்து போனாலும் நமக்கு தெரியாது. ஆமென். உன் பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. விசுவாசமா ஆண்டவரை தேடினவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒருவர் கைவிட, பைபிள் தெளிவா சொல்லுது, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ஒருவர்னா என்னது? அந்த ஒருவர் பரிசுத்தமாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்குள்ள ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருப்பாங்கன்னா அந்த ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆமென்.
இன்னொருவர் யாரு? கைவிடப்படுவான். அசதியா இருந்துட்டு, அசட்டையா இருந்துட்டு, வரும்போது பார்த்துக்கலாம், நடக்கும் போது பார்த்துக்கலாம். நிறைய பேர் இந்த கதை சொல்லுவாங்க, இந்த டயலாக் சொல்லுவாங்க. என்னது? வரும்போது பார்த்துக்கலாம், நடக்கும் போது நீ ஒன்னையும் பார்க்க முடியாது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உன் கண்கள் பார்க்கும், ஆனா நீ மேல போக முடியாது. ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து வசனங்களை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. அசட்டையும் அசதியும் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். ஆவியில நாம் என்ன பண்ணுவோம்? அனலாய் இருப்போம். அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு. உன்னை ஏன் கர்த்தர் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு? ஏன் ஆவியில அனலா இருக்க சொல்றாருன்னா, அவருக்கு ஊழியம் செய்யும்படிதான். அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யும்படிதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைச்சாலே நிறைய பேருக்கு பிரச்சனை தான். ஆமென். ஊழியம் செய்யறதுக்கு வாங்கன்னு சொன்னாலே உடனே சொல்லுவாங்க, டைமே இல்லை பாஸ்டர், நிறைய வேலை இருக்குது. ஆமென். நிறைய என்ன வேலை இருக்கு? சமைக்கிற வேலை இருக்கு, வெளியில போற வேலை இருக்கு, அவ்வளவுதான். ஷாப்பிங் பண்ற வேலை இருக்கு, வேற என்ன வேலை இருக்கு? ஆமென். நம்ம நிறைய நேரம் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு பார்த்தோம்னா மனுஷனுக்கு தான் என்ன பண்றோம்? ஊழியம் செஞ்சுக்கிட்டு. நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷனுக்காக, மனுஷன் காண வேண்டும் என்பதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு செய்யாம தேவனுக்கு பிரியமாய், தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் இருக்கும்படி தேவனுக்கென்று நாம் என்ன பண்ண? ஊழியம் செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளை காட்டிலும் ஆண்டவருக்கு செய்கிற அந்த வேலை, அந்த ஊழியம், அதுதான் பெரிய ஊழியம், அதுதான் பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். அல்லேலூயா. பரலோகத்திற்கு வேலை செய்யறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். பரலோக தேவனுக்காக நீங்க நிற்கும் போது அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்குள்ள விழிப்பாய் ஜாக்கிரதையாய் இருங்க, அனலா இருங்க. அப்பதான் ஆண்டவருக்காக நாம் இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்ய முடியும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில்